அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தற்போது பிறக்க இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி தற்போது உங்களிடம் விளக்கமாக கூற உள்ளேன். தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகிய ராசிகள் அடங்கிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் முதல் 5 மாத காலங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குறிப்பாக ஆண்டு தொடக்கம் முதல் 2/6/2026 முடிய குரு பகவான் 7இல் சஞ்சரிப்பதும், அதன் பிறகு 31/10/2026க்கு பிறகு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் உன்னதமான அமைப்பாகும். அடுத்து இந்த ஆண்டு முழுவதும் சர்ப்பகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் தனித்திறமையால் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக கையாண்டு ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக முதல் 5 மாத காலங்கள் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு முதல் 5 மாத காலங்களில் பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அமைப்புகளும் விரும்பிய இடமாற்றங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்களும் உங்களுக்கு உண்டு. வேலையில் சிறப்பாக செயல்பட்டு, அதாவது உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டில் 2/6/2026 முதல் 31/10/2026 முடிய இடைப்பட்ட 5 மாத காலங்கள் மட்டும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சற்று சுமாரான அமைப்பு ஆகும். அதனால் முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலத்தையும், இடைப்பட்ட 5 மாத காலங்களில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இடைப்பட்ட நடுவில் வரக்கூடிய ஒரு ஜூன் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய காலங்களில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். இதனை ஜோதிடத்தில் அர்த்தாசிரம சனி என்று கூறுவார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிப்பதற்கு தேவையற்ற தடங்கல்கள் இருக்கும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் சரியாக பணிபுரியாத காரணத்தினால் அவர்களுடைய பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருக்கும். தாய் வழியில் தேவையில்லாத மனக்கவலைகள் இருக்கும். அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அந்த அர்த்தாசிரம சனி நடக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு கடன்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, அப்படி கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் மேற்கொள்ளாமல் மனைவி பேரிலோ குடும்ப உறுப்பினர்கள் பேரிலோ மேற்கொள்வது மிக மிக நல்லது. சுபகாரிய முயற்சியை பொறுத்தவரை இந்த ஆண்டில் ஆண்டு முற்பாதியில் முதல் 5 மாத காலத்தில் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகளும் ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு உண்டு. பொதுவாக முதல் 5 மாத காலமும் கடைசி 2 மாத காலமும் நவம்பர் டிசம்பர் மாத காலமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும்.
2026ஆம் ஆண்டில் ஒரு ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து குறிப்பாக வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவாக இந்த ஆண்டில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் முதல் 5 மாத காலத்திலும் கடைசி 2 மாத காலத்திலும் ஒரு சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் 2026ஆம் ஆண்டில் இருக்கிறது. நேயர்களே, இதுவரை 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். நன்றி, வணக்கம்.